ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, ஜேபி ரெஸ்டாரண்ட்டோட கிச்சன்லேருந்து செஃப்பாக வெளியே வராரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அங்கே இருக்கிற சீனியர் செஃப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறாங்க. கண்மணியும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அங்கே இருக்கிற ஷொப்னா பார்த்தீங்கன்னா, வாவ் சூப்பராக கட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பயப்படுறாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "கரப்பான்பூச்சி இருக்கு." "கரப்பான்பூச்சிக்கா பயப்படுறீங்க?" அப்படின்ற மாரி எல்லாம் அங்க கேட்குறாங்க. "கரப்பான்பூச்சியால தான் நான் இந்த நிலைமையில வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி அன்பு சொல்றாரு. "ஃபர்ஸ்ட்டு அத புடிங்க." அப்படின்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கரப்பான்பூச்சியால தான் நம்ம இவ்வளோ நெருக்கமானோம் அப்படின்ற மாரி ஏற்கனவே ஒரு இது போயிருந்துச்சு. அத பார்த்து அவங்களும் நெனச்சு பார்த்துட்டு, "ஓ! நீ என்ன குத்தி காட்டுறியா?" அப்படின்ற மாரி கண்மணி யோசிக்கிறாங்க. ஸ்வப்னாவும் பார்த்தீங்கன்னா, அந்த கரப்பான்பூச்சிய புடிச்சிடுறாங்க. "அன்பு கரப்பான்பூச்சி நான் புடிச்சுட்டேன். நீங்க உங்க வேலைய செய்யுங்க." அப்படின்ற மாரி ஸ்வப்னா சொல்றாங்க. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வப்னா பார்த்தீங்கன்னா கண்மணிய, "கண்மணி ஒரு நிமிஷம் இரு" அப்படின்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்றாங்க. "சூப்பரா இருக்காருல்ல." "யாரு?" "அவரு தான்" அப்படின்றாங்க. "அவருனா யாரு?" "நீ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சே" அப்படின்றாங்க. "யாரு? அன்புவ சொல்றீங்களா?" "ஆமா" அப்படின்றாங்க. அ ஆள பார்த்த உடனே நம்ப இம்ப்ரெஸ் ஆகக்கூடாது. அவங்களோட கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியணும்ல அப்படின்றாங்க. "அவரோட பேர்லயே இருக்கே அதுதான்." "என்ன?" அப்படின்றாங்க. "அன்புன்னு அன்பானவரா இருப்பாரு" அப்படின்றாங்க. பேர வச்சு நம்ம அவங்களோட கேரக்டர கணிக்க முடியுமா? அப்படின்ற மாரி கண்மணி கேட்குறாங்க. ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க ஒரு சில விஷயத்துல. நாம தான் விட்டு குடுத்து போணும் அப்படின்ற மாரி சொப்பனா சொல்றாங்க. இது என்ன பொருளா? நம்ம ஒரு பொருள வாங்கிட்டு வந்துட்டு பிடிக்கல நம்ம தூக்கி எறிஞ்சிறதுக்கு. இது வாழ்க்கை அப்படின்ற மாரி கண்மணி சொல்றாங்க. இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொப்பனா சொல்றாங்க. இங்க கண்மணி பார்த்தீங்கன்னா, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டும் நெறைய டிஃப்ரெண்ட் வருதே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஏற்கனவே கணக்கு வழக்கு பார்த்துன்னு இருக்கிறவங்கள கூப்பிடுறாங்க. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறாரு. "இல்ல போன வாரத்தோட மளிகை சாமான் பில்லும், இந்த வாரத்தோட மளிகை சாமான் பில்லும் டபுளா இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியலையேம்மா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவரும் கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மளிகை சாமான் எடுத்து குடுக்குறவங்கள கூப்பிடுறாங்க. அவங்களும் வாங்குறாங்க, இவங்களும் கேட்குறாங்க. போன வாரத்தோட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மசாலா மளிகை சாமான் பில்லு அதிகமா இருக்கு. என்னாச்சு பொருளெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணிட்டோம்? எங்கள நிக்க வச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாரி அவங்களும் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க ஜீவா வராரு. ஜீவா கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்களும் அழுறாங்க. எங்க மேல சந்தேகப்படுறாங்க சார். இவ்வளோ நாள்லேருந்து நான் அங்க வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாரி அவங்களும் அழுறாங்க. அதுக்கு ஜீவா பார்த்தீங்கன்னா, விடு கண்மணி அவங்க பல வருஷமா இங்க தான் இருக்காங்க. அவங்கள ஒன்டியா கேட்கறதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ எதுவும் கேட்காத அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாரு. இதெல்லாம் அன்பு பார்த்துன்னு இருக்காங்க. அப்புறம் கண்மணி பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ள போறாங்க. கிச்சன்ல இருக்கிற ஷெஃப்பும் கிட்ட கேட்குறாங்க. இ போன வாரத்தோட இந்த வாரம் மல்லிகை சாமானோட பில் அதிகமா இருக்கு. 2 நாளைக்குள்ளயே இந்த சாமான்லாம் எப்படி காலியாச்சு மல்லிகை சாமான்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மேடம் எங்கள கேட்குறீங்க? ஆல்ரெடி குடோன்ல போய் பார்த்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. நீ எங்கள கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, பெரிய சிஐடி எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கா ஜீவா சொல்லியும் கேட்காம.